ஸோ உங்கள் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி இப்போ வந்து எப்படி அந்த டைஸ் எல்லாம் எப்படி உருட்டுறாங்களோ அந்த மாதிரி வேல்யூ வர மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை கேன்சல் பண்ணிடுறேன். இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ நான் இதை ஹைட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் ப்ராக்கெட்டில் நம்ம வாங்குகிற இன்புட் போஸ்ட் அந்த வேல்யூ பேர், அதாவது நேம் வந்து பார்த்தோன்னா ரோல். இது பார்த்தோன்னா நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ ரோல், அந்த ரோலை வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ தென் அதேமாதிரி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக ரொம்பலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். அதாவது ரேண்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட வேல்யூவில் நம்ம ரேண்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். 1 to 6 அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்மளோட வேல்யூ வந்து 1லேருந்து 6க்குள்ளார இருக்கணும் அப்படின்றது தான் அதோட மீனிங்கு. நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டைஸ் உருட்டும்போது ஒரு 6க்குள்ளார தான் வரும். ஸோ அதனால் 1 to 6 நான் கொடுக்குறேன். ஒரு எக்கோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரோல்டு அப்படின்னு போடுறேன். ரோல்டு நம்பர் கொடுத்துறேன். இப்போ வந்து இங்கே வந்து கான்கார்டினேஷன் சிம்பிள் அண்ட் ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நம்பர் 8ல் ஏதோ எரர், சாரி. இங்கே வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், ப்ராக்கெட் யூஸ் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா ரோல் டேஷ் 6 அப்படின்னு வருது. நம்ம கொஞ்சம் கேப் பண்ணலாம். ரோல் டேஷ் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஒரு டாட் வைக்கல, அதாவது கான்கார்டினேஷன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் ரோல்டு 6. இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் அழுத்தும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நான் டைஸ் உருட்டுன மாதிரி விளையாட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ரேண்டம் நம்பரில் இந்த ஸ்டார்டிங் லிமிட் எக்ஸாம்பிளுக்கு 20 to 20, 21 to 26க்குள்ளார வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த மாதிரியும் பண்ணலாம். 24 அதுக்குள்ளார மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லிமிட் செட் பண்ணி நம்ம வந்து இந்த ரேண்டம் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம லிங்கிங்கு அந்த மாதிரியெல்லாம் நிறையா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வர இதிலேருந்து நம்ம சர்வரு, கிளைண்டிங்கு, அதுமாரி MySQL எல்லாம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், அதுமாரி குக்கீஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறது, நம்ம சர்வரில் நம்மளோட HTTP யூஸரோட IP அட்ரஸ் எல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வர கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.